என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்னைக்கு 19/1/2025 சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரம் ஐயா ஐயா இன்னைக்கு 18ங்கய்யா. என்னங்க தேதி இன்னைக்கு 18ங்கய்யா. 18/1 சனிக்கிழமை. நாளைக்கு தான் 19. ஆமா 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 நாளைக்கு திங்கக்கிழமைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். 18/1/2025 சனிக்கிழமை. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மீட்டிங் நடத்துவோம். முதல்ல வாரத்துக்கு 2 முறை ஃப்ரீ மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். இப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரீ மீட்டிங் நடத்துகிறேன். சரிங்களா? என் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஊர் வெள்ளக்கோவில். என் பெயர் சிவசக்திவேல் எம். ரைட்டுங்களா? வெள்ளக்கோவில். பிருகுநந்தி நாடி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர். இந்த மீட்டிங்கில் எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் எல்லாரும் பேசணும். ஜோதிடத்தை பற்றி படிக்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது படித்து கொண்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும், படித்து முடிச்சுட்டு நிறைய குருமார்கள் இருந்தாலும், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு நல்லா பேசுகிறவங்க யாராவது இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை பேசலாம். நீங்களே அதை உறுதி கொடுக்கலாம். இதுக்கு நான் என்னுடைய உறுதிங்கிறதே தேவையில்லை. நீங்கள் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சனிக்கிழமை இவர் பேசுகிறார், இந்த தலைப்பில் பேசுகிறாருன்னு மட்டும் தெரியப்படுத்தினா போதும். அவ்வளோதான், உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. பேசுகிறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், யூடியூப்பில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை போட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் சார் ப்ரொசீஜர். சரி, ரைட். இப்போ இன்றைக்கி விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்னா, இன்றைக்கி 5ஆம் அதிபதி அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும், பேசணும். 5ஆம் அதிபதினா நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடியது குரு தான். குரு இல்லாமல் 5ஆம் அதிபதியே கிடையவே கிடையாது. 5ஆம் அதிபதினா ஞாபகத்துக்கு வர்றது குரு. இந்த குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. குரு என்றால் முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த குரு என்றால் இயக்கம் சார். ஒரு ஜாதகத்தை இயக்க வேண்டும், ஒரு காரக கிரகத்தை இயக்க வேண்டும், ஒரு பாவத்தை இயக்க வேண்டும். அப்படின்னா இந்த குரு இல்லாமல் அந்த ஜாதகமும் சரி, அந்த பாவமும் சரி, அந்த காரக கிரகமும் சரி இயங்கவே இயங்காது. அப்போ குரு தான் பிரதானமானது. குரு இல்லாமல் ஒரு ஜாதகத்தை இயக்கம் என்பதே கிடையாது. குரு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த பாவம் எல்லாம் அந்த கிரகம் எல்லாம் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சுவிடும். அதாவது குரு எங்கெல்லாம் போகிறாரோ அந்த பாவம், அந்த கிரகம், அந்த கிரக காரகத்துவம் இது அத்தனையும் இயங்க ஆரம்பித்துவிடும். அதுதான் குருவுடைய தன்மை. இன்றைக்கி இந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்த குரு, ஏன்னா குரு என்பது குழந்தைக்கு உண்டான காரக கிரகம். ரைட். நம்ம பராசரல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாவத்தை எதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், பாவம்ங்கிறது வானமண்டலத்திலே கிடையாது. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர மண்டலம் இருக்கிறது, ராசி மண்டலம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பாவம்ங்கிறது வானமண்டலத்தில் பாவம் எங்கே சார் இருக்குது? பாவமே கிடையாது. அப்புறம் ஏன் பாவம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. பொதுவாக சார், இந்த பாவத்தை எப்படி கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பாவம் என்பது கர்மாவின் அடிப்படையில் அமைகிறது.
இல்லை, அதாவது அந்த பாவம் எதை வச்சு அமையுதுன்னா லக்னத்தை வச்சு தான் அமையுது. லக்னம் என்பது கர்மா இஸ் ஃபேக்ட். நம்மளுடைய கர்மா இந்த லக்னத்தில் இந்த மைய புள்ளியில் பிறக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கர்மா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே லக்னத்தில் குழந்தைகள் பிறந்திருக்கும், ஒரே ராசியில் குழந்தைகள் பிறந்திருக்கும். ஆனால் ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், அதில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில்னா, ஒரு லக்ன புள்ளியில் ஒரு குழந்தை தான் பிறக்கும். ரைட்டுங்களா? ஒரு லக்ன புள்ளியில் ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்குமாமா. ஒரே ஒரு குழந்தை தான் உதயமாகும், பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு லக்ன புள்ளி என்பது என்ன சார் இது? ஒரே லக்னத்தில் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்களே, நானும் கவனிச்சிருக்கேனே, பார்த்துருக்கோமே அப்படின்லாம் நாம் எடுத்துக்கிட்டு ஜாதகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணுறோம், பண்ணி பார்த்தா ஆனால் அந்த லக்ன புள்ளி கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு லக்ன புள்ளியில் ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கும். இதுதான் கர்மா அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் வருது. இப்போ இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் பாவம் வருகிறது. இப்போ இந்த பாவத்தை நீங்கள் எப்படி முதல்ல கால்குலேட் பண்ணுறது? நாம் சாதாரணமாக பாவத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாவத்தை உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்களேன். சாதாரணமாக என்ன எடுத்துக்கலாம்? மேஷ லக்னம்னு எடுத்துக்கங்க. மேஷ லக்னம் 15 டிகிரியில் ஒரு குழந்தை பிறந்துள்ளார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அப்போது அந்த லக்னத்துடைய அதான் முதல் பாவம் என்பது அந்த மேஷத்தில் மட்டும்தான் இருக்கா? நல்லா கவனிங்க. மேஷத்தில் மட்டும் இல்லை, ரிஷபத்தில் இருக்குது. என்ன சார் இது? ரிஷபங்கிறது 2வது வீடு தானே? ஆமாம், எஸ். ஆனால் லக்னம் என்பது என்ன? லக்னம் 15 டிகிரியில் உதயமானால் மீண்டும் 15 டிகிரி, அதாவது அதோட எண்டு பாயிண்ட் இன்னும் 5 டிகிரி எங்கே இருக்குது? அடுத்த ராசியில் தான் இருக்குது. அப்போ அந்த 15 டிகிரி வரைக்கும் அது முதல் பாவம் தான். இப்படித்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்படித்தான் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ண பழகிக்கணும். முதல் பாவம் இப்படி நீங்கள் போட்டு பாருங்கள், ஜாதகத்துக்கு ரொம்ப துல்லியமாக பலன் வரும் சார். ரொம்ப ஈஸியாக துல்லியமாக பலன் வரும். நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். என்னடா இது புதுசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் யாரும். வெரிஃபை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆனால் கையில் வச்சுக்கோங்க, சக்ஸஸ் இல்லைன்னா அதை விட்டுடுங்க. ரைட்டுங்களா? சக்ஸஸ் வரும், 100க்கு 100 வருங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். சரி, இப்படி தான் பாவங்களை நம்ம கணக்கிடுறோம். அதில் இந்த 5ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாவங்கள். 5ஆம் பாவம் தான் நம்மளுடைய வரம் இருக்கு இல்லையா? நமக்கு இன்னும் கிடைக்கும், இன்னும் கிடைக்கக்கூடாது. நம்ம தேடினாலும் கிடைக்காது ஒன்று, தேடாமலே ஒன்று கிடைக்குது. இதெல்லாம் வரம். நம்ம சொல்கிற ஒருத்தரை பார்த்து, சார் அவர் வாங்கி வந்த வரம் பாருப்பா, அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம வாங்கி வந்த வரத்தை பாரு, நமக்கு எதுவுமே. இப்படி நாம் வருத்தப்படுறது உண்டு, கஷ்டப்படுறது சஞ்சலப்படுறது உண்டு. அந்த அடிப்படையில் இந்த 5ஆம் பாவம் தான் வரத்துக்கு உண்டான காரகம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் வலுத்திருந்தால் அல்லது 5ஆம் அதிபதி வலுத்திருந்தால் அவர்களுக்கு வரம், அதாவது வாழ்க்கை என்பது சொர்க்கமாக வரமாக கேட்பதெல்லாம் கிடைக்கும் வண்ணமாக அமைகிறது. ஆனால் அந்த மாதிரி அமைப்பு எத்தனை பேருக்கு அமைந்திருக்கிறது? கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ 5ஆம் பாவம் என்பது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் சார். உங்களுடைய வளர்ச்சி, ஜாதகருடைய வளர்ச்சி. 5ஆம் பாவம் என்பது புத்திரர்களுடைய வளர்ச்சி அங்கே தான் இருக்குது, ஜாதகருடைய வளர்ச்சி அங்கே தான் இருக்குது, அப்பாவுடைய வளர்ச்சி அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு அப்பா இருக்கார் இல்லைங்களா, மூதாதையர்கள், அவங்களுடைய வளர்ச்சி அங்கே தான் இருக்குது. பாரம்பரியமே 5ல் தான் இருக்குது. அதனால தான் 5வது வீடு சூரியனுடைய வீடாக வைத்திருக்கிறார்கள். 5வது வீடு சூரியனுடைய வீடு, சிம்ம ராசி, அதில் வச்சுருக்காங்க. ஸோ பாரம்பரியமே அங்கே தான் அடைந்து இருக்கிறது, ஒளிந்து இருக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு 5வது வீடு. இதுபோல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு 5வது
ஹவுஸ் வந்து மாறிடும். உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீடுன்னா அது கிட்டத்தட்ட என்ன ஆகிடுதுங்க? ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீடு என்ன வந்துடும்? கன்னி கன்னியா ஆயிடுது. வருதுங்க சார். கன்னியை வந்துடும். ஆமாங்கம்மா, கன்னியை வந்துடும். அப்போ கன்னி வந்துடுது. இதுபோல் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் பாவம் மாறிக்கிட்டே போகும். ஆனால் பேசிக் நல்ல கவனிங்க. ஐயா வணக்கம். பேஸ்மெண்ட். ஐயா வணக்கம், வாங்க. ம் வணக்கம் 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 ஐயா. வணக்கம். ஆனால் இந்த பேஸ்மெண்ட் வந்து மாறவே மாறாது. 5ஆம் பாவத்தில் பேஸ்மெண்ட்னா சூரியன் தான். அது மாறப்போகிறதே இல்லை. அது என்ன ஜாதகமாக எடுத்துக்கிட்டாலும் கூட, நாம் என்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட 5ஆம் பாவம் வளர்ச்சி அடையணும், இந்த ஜாதகர் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இந்த சூரியன் வந்து நல்லா இருக்கணும். சாதாரணமாக நீங்கள் ஜாதகத்தில் யோகங்களை பற்றி பார்த்துருப்போம். கேமதுரும யோகம், கேல யோகம், வாசி யோகம், இப்படி பல யோகங்கள் வந்து இருக்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம், பாரம்பரியத்தில் வந்திருக்கு. இந்த யோகங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக கொண்டே வரும். வேற எந்த கிரகத்துக்கு யோகம் கொண்டு வரல. அதிகம் இப்போ சாதாரணமாக நாடியில் சொல்லணும்னா குரு கேது முனீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் முனீஸ்வர யோகம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம், அது அது இருக்கட்டும். முதல்ல பராசரில் பார்த்துருவோம். இப்போ இந்த சூரியன் சந்திரன் அடிப்படையில் தான் யோகங்களே அமைகிறது. எந்த யோகமாக இருந்தாலும் அந்த சூரியனையும் சந்திரனை மையப்படுத்தித்தான். அதனால தான் நம்ம ஜாதகத்தில் சூரியன் கெட்டுவிடக்கூடாது, சந்திரன் கெட்டுவிடக்கூடாதுன்னு நமக்கு நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் அல்லது குருமார்கள் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. சார் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் இருக்கணும் சார், சந்திரன் கெடாமல் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் சார் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், இது அடிப்படை. ரைட். அதே போல் இந்த 5ஆம் பாவம் என்பது ஒரு குழந்தை ஒரு வம்ச விருத்தியை மட்டும் இல்லை, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை முறையை மட்டும் நமக்கு சொல்லிடும். உதாரணமாக 5ஆம் பாவம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா குலதெய்வத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சார் இது 5ஆம் பாவம் குலதெய்வம் அப்படின்னா 5ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த தெய்வங்களை சொல்லலாம். சாதாரணமாக 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், ஏன் அது ஒரு ஆண் தெய்வமாக இருக்கக்கூடாது? ஏன் காடு மலைகளுக்கு நடுவு அந்த கோவில் இருக்கக்கூடாது? இப்படிதான் வரும். இதுவே சுக்கிரன் இருக்குன்னா ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இதுவே புதன் இருக்குதுன்னா 2 தெய்வங்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா 5ஆம் இடத்துல இப்போ சாதாரணமாக குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்தில் குரு இருக்காருன்னா அந்த குருவுடைய ராசி என்ன, அந்த குருவுடைய நட்சத்திரங்கள் என்ன, அதில் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ராசி அந்த அந்த லக்னத்தில் தான் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், 100க்கு 100 சரியாக வரும். 5ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி யாராக வருகிறாரோ அந்த ராசி, அந்த லக்னம், அந்த நட்சத்திர அடிப்படையிலே உங்களுக்கு புத்திரர்கள் கிடைத்திருப்பார்கள். இது கட்டாயம் மாறாமல். ரைட்டுங்களா? இதுக்கு பேர் தான் கர்மா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்மா தியரியில் வரக்கூடிய ஒரு சின்ன பிட்வீன் கேப். இது ஒரு சின்ன பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய குழந்தைகளை பற்றி பேசுகிறோம், நம்மளுடைய வம்ச வழிகளை பற்றி பேசுகிறோம், நமக்கு அடுத்தடுத்து வருகின்ற வளர்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகள். இப்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை வைக்கணும்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவரை நீங்கள் டிசைட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையில் எந்த ஜாதகம் அமைகிறதோ, உதாரணமாக சார் என்ன நான் உதாரணமே சொல்லிடுறேன்னே, சாதாரணமாக மேஷ லக்னம்னே வச்சுக்கோங்க. உதாரணமாக மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீடு சூரியனுடைய வீடு முடிஞ்சு போச்சு.
அப்போது சூரியனை மையமாக கொண்ட ஜாதகம், சூரியன் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் யாரோ அவங்களோட நாம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கலாம்னு அர்த்தம். அப்படி ஏற்படுத்தும் போது இவருக்கு நல்லா இருக்கு. யாருக்கு? இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னரை இப்படி கூட நாம் வந்து டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது, 5ஆம் வீடு தான் மந்திர உபாசனைகளை சொல்லும், மந்திர ஜெபங்கள். உதாரணம் குருமார்கள்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அதில் குருமார்கள் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? குரு என்பது என்ன? உதாரணமாக 5ஆம் வீடு என்பது அந்த மந்திர ஜெபங்கள் அப்படின்னா 8ஆம் வீடு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? எப்படி பரிகாரம் பண்ணுவார்? கட்டாயம் வந்து பலி கொடுக்காம அவர் வந்து இது பண்ண மாட்டார். எல்லா மறைமுக வித்தைகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். ரகசிய வித்தைகள், பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் 8ல் தான் வரும். அப்போ 5 8 சேர்ந்துருச்சுன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியும்னு அர்த்தம், அல்லது இதெல்லாம் அவர் கற்றுக்குவார்னு அர்த்தம். இது ஒரு விதமான ஃபேக்ட். புரியுதுல்ல? ஸோ வழிபாடுன்னாலும் கூட இப்படியெல்லாம் வழிபாடுகள் வரும்னு அர்த்தம். இப்போது 5ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நாம் என்ன வழிபாட்டு முறையை சொல்லலாம்? 5 + 6 என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிந்த கருத்துக்கள். 5 6 சேர்ந்துருக்கு, என்ன வழிபாட்டு முறை வரலாம்? ஏதாவது 6ஆம் பாவகங்கிறப்ப நம்ம இந்த கடன், நோய், எதிரி ஒன்று எடுக்கிறோம், இன்னொன்று வேலைன்னு ஒன்று எடுக்கிறோம், இல்லைன்னா மற்றவங்ககிட்ட அடிமையா இருந்து தொழில் செய்யறாங்கன்னு எடுக்கிறோம். ஆமாம். அப்போ வந்து அந்த குலதெய்வம் அப்படிங்கிறப்ப என்ன, அவங்க ஏதாவது கடன் வாங்கி குலதெய்வ கோயில் கட்டுவாங்களா? காட்டுவாங்க சார். அதாவது குலதெய்வத்தின் கோயிலுக்கு அளவு குத்தி கொண்டு போறது, தீசக்தி எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி இந்த குலதெய்வத்துக்கான கடன் நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதோட பரிகாரமா ஒரு வழிபாக செய்வாங்கய்யா. அருமையா சொன்னீங்க. மறுபடியும் சொல்லுங்க ஐயா, அதை மறுபடியும் சொல்லுங்க. அதாவது குலதெய்வத்துக்கு நிவர்த்தி, ஒரு கடன் நிவர்த்தி அப்படின்ற அடிப்படையில அளவு குத்தி கொண்டு போறது, தீசக்தி எடுத்துட்டு போறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி வருஷம் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாக செஞ்சுட்டு வருவாங்க ஐயா. ஆமா சார். இப்ப பெரிய குருமார்கள் உருவெடுக்கணும் அப்படின்னா 5 9 சம்பந்தப்படணும். அப்பதான் பெரிய மத குருமார்கள் சொல்றோம் இல்லைங்களா, ஆன்மீக குருக்கள் சொல்றோம் இல்லைங்களா, ஆமாங்கய்யா. அவங்க ஜாதகத்தை எல்லாம் 5 9 சம்பந்தப்படும். அந்த 5 9 சம்பந்தப்பட்டாதான் ஆன்மீக குருக்களாக அவர் வந்து மென்மேலும் வளர முடியும். அர்த்தம் புரியுதுல்ல ஐயா? புரியுதுங்க. 5ஆம் இடம் என்பது அந்த தெய்வத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம் என்பது அது அந்த மதத்தை சார்ந்த, இந்து மதம் என்றால் அதை சார்ந்து அந்த வழியில கொண்டு போறது. ஓகேங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ அதான் 5 9 சொல்லுங்க முருகல் ஐயா. இது கரெக்ட் தான் ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த 9 வந்து இந்த ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஆமா, அதுக்கு சம்பந்தமான இதுதான், அது தொடர்பானது தான். அது 5 9 எல்லாமே அது ரிலேட்டட் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரைட். இந்த 5 9 சம்மந்தப்பட்ட இப்படி 5 7 இப்படியெல்லாம் நிறைய கால்குலேஷன் வந்து இருக்கிறது. ஆனால் பொதுவாக நாம் 5ங்கிறது எதுக்கு பயன்படுத்திக்கிறோம்? புத்திரர்களை தவிர வேற எதுக்கும் பயன்படுத்துவதே இல்லை. புத்திரர்கள் இல்லைங்களா, குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு 5ஆம் பாவத்தை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சார், எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்லது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி.
அஞ்சில் சூரியன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அஞ்சில் குரு இருப்பது ரொம்ப நல்லது. அஞ்சில் புதன் இருப்பது அதை விட நல்லது. அஞ்சில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல. 5ஆம் இடம் என்பது வளர்ச்சி, உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், உங்களுடைய அந்த பங்குச்சந்தை, லாட்டரி மற்றும் உங்களுடைய திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், வளர்ச்சிகள், இதுபோல் எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 5ல் இல்லாதது எதிலுமே எந்த பாவத்தில் இல்லை. 5ல் அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. நம்மளுடைய லக்னத்திற்கு 5ல். அப்போ அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அந்த குரு இருப்பது நல்லது, சுக்கிரன் இருப்பது நல்லது, சூரியன் இருப்பது நல்லது இல்லைங்களா? இந்த மாதிரி கிரகங்கள் இருப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மையை தருகிறது. சரி, இதுவே 5ஆம் இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள், வேற என்ன கிரகங்கள் சொல்லுங்க. செவ்வாய், கேது இருக்காருன்னு ராகு, வச்சுக்கோங்க. சனி, கேது. ஆ, சொல்லுங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. ஆமாம், கேது இருக்காருன்னு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 5ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நலம் சீர்கிடக்கூடாது? கெட்டு போகலாம் இல்லையா? வரலாமா, வரக்கூடாதுங்களா? ஏன் உங்களுடைய குழந்தைகள் விபத்தை சந்தித்து இருக்கக்கூடாது? பொதுவாக குழந்தைகள் இல்லைங்களா? சொல்லுங்க. பொதுவாக குழந்தைகள் எடுத்துக்குவோம். ஏன் இங்கே சரிங்க. விபத்து வந்துச்சு, ஏன் விபத்து வந்துச்சு, நோய் நொடிகள் வந்துச்சு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. கேதுனால் சரிங்க. விபத்து கொடுக்கும். கேது என்றால் விபத்தையும் கொடுக்கும், நோய் நொடிகளையும் கொடுக்கும். புரியுதுங்களா? 5ஆம் இடத்தில் கேது இருப்பது, ராகு இருப்பது அவ்வளோ நல்லதில்லை. பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. என்ன ராஜேந்திர சார், நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ராஜேந்திரன் சார், நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. ராஜேந்திர ஐயா, உங்களை தான். நீங்கள் எதோ சொல்லணும். ஆமாம், மியூட்டை எடுத்துட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா, சனி இருந்தா எப்படின்னு எடுத்துக்கலாம்னு கேட்குறேங்க ஐயா. 5ல் சனியா? சனி, ராகு, கேது, சனி, செவ்வாய். ராகு, கேது இதெல்லாம் இருக்குது. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் நல்லது இல்லைங்க ஐயா. ஆ. 5ல் அந்த கிரகங்கள் இருப்பது, இப்போ பூர்வீகத்தில் இருக்காங்களா முதல்ல அவங்க? இல்லைங்க ஐயா, மகர லக்கியத்தில் 5ல் சுக்கிரன் வீட்டில் இருக்காங்க. பூர்வீகத்தில் முதல்ல அந்த ஜாதகர் யாரை சொல்றீங்களோ அந்த ஜாதகர் முதல்ல பூர்வீகத்தில் இருக்காரா? இல்லைங்க, பூர்வீகத்தில் இல்லை. இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமாம். பூர்வீகம் சைபர் பண்ணிடும். ஆமாங்க ஐயா. இல்லை சரிங்களா, தப்புங்களா ஐயா? ஓகே ஐயா, நன்றி ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா. ஆமாம், பூர்வீகத்தை தொலைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்தை குறிக்கும். பூர்வீகம் கெட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு நாம் கிரகங்கள் என்ன சொல்கிறோம்? 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலோ, சனி இருந்தாலோ, கேது இருந்தாலோ, இதுபோல் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு முறைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாம். இது ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. பூர்வீகம் உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கான்செப்ட். என்ன குருநாதன் ஐயா? இருக்காரா? சரி, பரவாயில்ல. சரிங்களா? யாருங்கய்யா? குருநாதன் ஒரு ஐயா இருக்காரு. அது அப்படிங்களா? ஆமா ஆமா, அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய. நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தாங்க ஐயா. எனக்கு 5ல செவ்வாயும் கேது, பூர்வீக சொத்தே அழிஞ்சு போச்சு. அவர் சொல்றீங்க. பூர்வீக சொத்து ஒரு பைசா கூட எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க ஐயா. இது இந்த மாதிரிலாம் ஒரு தன்மை இருக்கு. இப்போ பராசரரை எவ்வளோ நேரம் நாம் கருத்துக்களை உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ நாடியில் சிம்பிளாக பேசணும். நாடியில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா,
எந்த கிரகத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த காரக கிரகத்தை எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நாடியில் பூர்வீகம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா என்னென்ன கிரகங்களை பற்றி எடுக்கலாம்? பூர்வீகத்தை பற்றி சனிங்கய்யா சூரியன். சனி சூரியன். என்னங்க ஐயா? சனி சூரியன்ங்கய்யா. அது இல்லை, சனியே வராது. சூரியன் சூரியனும் குருவும் ஐயா. சூரியன் குரு ஐயா. சரிங்க. சரிங்கிறது கர்மா பிளானட் வந்துடுது. ஓகே ஓகே. சூரியன் குரு. சூரியன் என்பது அப்பா, குரு என்பது ஜாதகர். சூரியன் தான் சார் பூர்வீகம். இப்போ டைரெக்டாக வந்துடுறோம். நாடியுடைய சிறப்பம்சம் என்ன? நம்ம ஐந்தாம் பாவம் கெட்டு போச்சா வளர்த்துருக்கா இப்படிலாம் நாம் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க வேண்டியதில்லை. ரைட்டுங்களா? டைரெக்டாக போகிறோம். அந்த குரு, அந்த சூரியன், அதை டச் பண்ணுறோம். அந்த கிரகங்கள் வலிமையாக இருந்தால் பூர்வீகம் ஒத்து வருகிறது. அந்த கிரகங்கள் வலிமை குறைவாக இருந்தால் பூர்வீகம் ஒத்து வரவில்லை. சாதாரணமாக குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு. சொந்த ஊரில் பெயர் புகழ் கிடைக்கும்னு சொல்லுங்கள், தப்பு வராது. குருவும் சூரியனும் சேர்ந்துருந்தா ஜாதகருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். சூரியனுக்கு அடுத்து குரு வந்தால் ஜாதகருடைய அப்பாவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும்னு சொல்லுங்கள். 100க்கு 100 சரியாக வரும். அங்கே தவறு ஒன்றும் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ சூரியனோட ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் அங்கே பூர்வீகம் கொஞ்சம் பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்பு முறைகள் ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நாடியில் வருகின்ற சிறப்பம்சங்கள் இல்லைங்களா? நாடியில் வருகின்ற சிறப்பம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் பெயர் புகழ் அடைவாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமா? இந்த குருவும் சூரியனும் நன்றாக இருந்தால் போதும். நிச்சயமாக அவர் பெயர் புகழ் அடைவார். தெளிவாக நீங்கள் சொல்லிடலாம். எப்படிங்க? நிச்சயமாக பெயர் புகழ் அடைவார்னு சொல்லிடலாம். சரி, இந்த நாடியில் வந்து இன்னொரு சின்ன சின்ன தியரிகளும் இதில் இருக்குது. சாதாரணமாக அந்த கர்மாவை பற்றி நாம் பேசணும். அதை பற்றின ஒரு சின்ன ரகசியங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கர்மாவை பற்றி பேசணும். சாதாரணமாக கர்மா அப்படின்றது இப்போது ஒரு லக்னம், உதாரணமாக என்ன முனிராஜ் ஐயா, மிதுன லக்னம்னு எடுத்துக்குவோமா? சொல்லுங்க ஐயா. ரிஷப லக்னம்னு எடுத்துக்குவோமா? மிதுனம் எடுத்துக்குவோமா? எது வேணா வச்சுக்கோங்க. மிதுன லக்னம்னு எடுத்துக்குவோமா? ஓகேங்க. மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரு? சுக்ரன். சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே நீச்சமடைகிறார்? கண்ணிலும் நீச்சமடைகிறார். எந்த நட்சத்திரத்தில் நீச்சமடைகிறார்? அஸ்த நட்சத்திரத்துல. அஸ்த நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி? சந்திரன். சந்திரன் இல்லையா? ஆமாங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க? சந்திரன். சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் தான் நீச்சமடைகிறாரு. ஆமாங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. அஸ்த நட்சத்திரம் எங்கெங்க வருதுன்னா கன்னியில வரும். ரைட், கன்னி. அதே மாதிரி மகரத்துல திருவோணம் வரும். அடுத்து ரோகிணி வந்து ரிஷபத்துல வரும். 3 வருதா? வருதுங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா மிதுன லக்னம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 4ஆம் பாவம் அதனுடைய பாவ சுமையை ஜாதகர் சுமக்க வேண்டும்னு அர்த்தம். எப்படி? 4ஆம் பாவம் ஜாதகர் அந்த வழி தாய் வழி கர்மாவை சுமக்க வேண்டும். உண்மைதாங்க ஐயா. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். என்னங்க ஐயா? உண்மைதாங்க ஐயா. 8ஆம் பாவத்துடைய கர்மாவை அனுபவிக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன வருதுங்க? 12ஆம் பாவம். புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு. அப்போ 4ஆம் இடங்கிறது சுகம், அந்த ஒரு சிக்கல் வருது. 8ங்கிறது நோய் நொடிகள், அங்கு நிறைய சிக்கல் வருது. 12 அதற்காக நடக்கின்ற விரயங்கள். ஓகேங்க. வருமா வராதுங்களா? கண்டிப்பா வருதுங்க ஐயா. கட்டாயம் இது வரும். நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் இப்படி பேஸ் பண்ணி எடுத்து பாருங்க. அதனுடைய கர்மா அந்த ஜாதகர் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மான்னு அர்த்தம்.
இதில் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? மற்றவங்களுக்கு யாருக்கு புரியாமல் இருக்குதுங்களா? புரியுதுங்க. சரியாதாங்க இருக்கு ஐயா நீங்க சொல்றது. ரொம்ப புரியுதுங்க ஐயா, ரொம்ப புரிஞ்சுது. ஆ ஆ ரொம்ப சந்தோஷம்மா. சாந்தகுமாரி அம்மா, நீங்கள் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து நீங்கள் சரியாக இருக்குன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நம்ம நபர்கள் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாமல் இல்ல, யோசிப்பாங்க. நீங்க சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுங்களா? ஆ இப்ப வந்து அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. நான் துலா விளக்கம் லக்னம், சரி கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். சரிங்கம்மா. அப்ப வந்து என்னுடைய சந்திரனுடைய நட்சத்திர வீடுகள் இல்லை வந்து திருவோணம் ஒண்ணு, ரோகிணி ஒண்ணு. இல்லை இல்லை, துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. சனி. சனி எங்க இருக்கிறார்? எங்க ச- நீச்சமடைகிறார்? சனி வந்து மேசத்துல நீச்சடைகிறாரு, எந்த நட்சத்திர பாதத்தில் நீச்சமடைகிறார்? பரணியில. பரணி. பரணி என்ற நட்சத்திரம் எங்கெங்கே அமைகிறது? பரணி, பூரம், பூராடம். உங்களுக்கு எங்க சுக்கிரன் வீடு லக்னத்திலிருந்து என்னன்னா எத்தனாம் இடத்துல அமைஞ்சிருக்கு? 7 1, வந்து 11 1, ஆ, பூராடம் வந்து 3ஆம் வீடு ஒண்ணு. நீங்க பாருங்க, இந்த 3ஆம் வழி கர்மா, 3ஆம் வீட்டுடைய கர்மா, 7ஆம் வீட்டுடைய கர்மா பிளஸ் 11ஆம் வீட்டுடைய கர்மா, இதோடைய பாவச் சுமையை சுமக்க வேண்டும்னு அர்த்தம். சகோதர வழி கர்மா ஒண்ணு, கணவன் குடும்பத்தார் கணவன் சேர்ந்தது. ஆ அவங்களுடைய சரியாதான் இருக்குங்க. சரியாதான் வாழ்க்கையில அதுதான் போயிட்டு இருக்குங்க சார். ரைட், நன்றி. புரிஞ்சு போச்சு. என்ன சார், அவங்க நல்லா புரிஞ்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உதாரணம் சொல்லிட்டாங்க அம்மா, இல்லைங்களா? நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க. என்ன துரைசாமி ஐயா, நீங்கள் எதை பேசணும்னு வந்தீங்க? சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னொரு லக்கணம் உதாரணம் கேட்டேங்கய்யா, வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்லை, நீங்கள் உதாரணத்தை நீங்களே சொல்லிடுங்க. அதான் நல்லது, உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களே சொல்லுங்க, சரிங்க. ஏதோ ஒரு லக்னத்தை சொல்லுங்க. கும்ப லக்கணங்கய்யா. சரி, கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா யாரு? கும்ப லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி புதன் ஐயா, புதன் வீடு. புதன் நீச்சம் அடையக்கூடிய ராசி எது? மீனம். மீனம். மீனத்தில் எந்த நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறார் ஐயா? ரேவதி. ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் எங்கெங்கே வருகிறது? அதாவது ரேவதினா புதனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கே வருது? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. விருச்சகம், கடகம், மீனம். அப்போ கும்ப லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் வருகிறது, ரைட்டுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. அப்போ கும்ப லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் வருகிறது, சரிங்களா ஐயா? சரிதாங்க. அதே போல கும்ப லக்னத்திற்கு மற்றும் விருச்சிகம் என்பது எத்தனாம் பாவமா வருங்க? 10ஆம் பாவம் வருதுங்க. 10ஆம் பாவமா வரும். அப்ப 2 6 10 இந்த கர்மாவை, இதன் அனுபவிப்பார். கர்மாவை இவர் அனுபவித்து அனுபவிப்பார். ஆக வேண்டும் என்பது கருத்து. ஆமாங்க, உண்மைதாங்க ஐயா. என்ன துரைசாமி ஐயா, சரியா ரொம்ப வருமா? நன்றியா. 103 ரொம்ப சரியா வருது ஐயா. நன்றி நன்றி. ஏன்னா நீங்க புரிஞ்சுது அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஓகே. இருந்தாலும் நீங்க புரிஞ்சதை மறுபடியும் நீங்கள் அதை எடுத்துக்காட்டு சொல்லிட்டீங்கன்னா தான் இன்னும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒன்று இல்லையா? ஏன்னா அறகுறையாக சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த கருத்துக்கள். ஸோ இந்த மாதிரி இந்த 5ஆம் அதிபதியை வைத்துக்கொண்டு நம்மளுடைய கர்மா எப்படி இயங்க போகிறது, எதெல்லாம் நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டும், எதன் வழியெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கூட நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடம் என்பது பெரிய பொக்கிஷம்னு சொல்கிறாங்க. அது பொக்கிஷம்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நிறைய அதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நானும் சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். என்னென்னா, இந்த ஜோசியத்தில் எல்லாமே பார்த்துக்கலாம் ஐயா. நம்மளுடைய நோய் நொடிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகளை வாழ்க்கை வரலாறாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இதுபோல் அனைத்துமே இந்த ஜாதகத்தில் நாம் பார்த்து கொண்டு அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை தாண்டி எதுவும் நம்மால் செயல்படுத்த முடிவதில்லை ஐயா. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ பரிகாரங்கள்லாம் இல்லையா? அப்படின்லாம் இல்லை, பரிகாரங்கள் இருக்கு ஐயா.
இல்லைன்னு நான் சொல்லலை. பரிகாரங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜாதகங்களே பார்த்து நமக்கு இதுதான் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத ஒரு முடிவு பண்ணிடலாம். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் நாம் மற்றவர்களிடத்தில் ஏமாறாமல் இருப்பதற்கு கூட இது ஒரு பயனுள்ள கருத்து அமையும். இல்லைங்களா? இல்லைங்களா? இப்போ உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் கூட கொண்டு போய் போடுறோம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 5ஆம் வீடு தான். ஆனால் ஷேர் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்துருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் போட்ட காசு வருமா? யாராவது சொல்லுங்களேன் இதுக்கு பதில். வறுமையா வந்த காசு நிக்காதுங்கய்யா. அவ்வளோதான் உறுதி. இப்போ 5, 11 சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா வந்த காசு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஆ? 5, 11 சார். 5ஆம் வீடுங்கிறது போட்ட காசு, 11ங்கிறது வளர்ச்சிக்குரியது. அப்போ போட்ட காசு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் ஐயா. என்னங்க ஐயா? அந்த காசு பிரயோஜனமாவே இருக்கும். பிரயோஜனமாகவே இருக்கும். இப்படி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். இல்லையா? நீங்கள் எல்லாத்தையுமே இதில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன் வழியை நீங்கள் போயிட்டா, நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஐயா. தெளிவாக சொல்லலாம், அழகாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஒருத்தர் நல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள்லாம் கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு வீட்டை வாங்கிட்டார். ஒரு வீட்டை வாங்கிட்டார். அந்த வீட்டை வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் கொண்டு போய் அடமானம் வைக்காத பொருளே இல்லை வட்டி கட்டுறதுக்கு. அந்த வீட்டை வாங்கினதுலேருந்து வேலை போயிடுது. இது போல் பல சிரமங்கள் நடைபெற்றது. இது என்ன தன்மையில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்க முன்னாடி சொன்ன அமைப்பே கரெக்டா தாங்க இருக்கு. இதுதான் சார். எப்படின்னா, மிதுன நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் அவர் எங்க நீச்சமாகாரோ அந்த நீச்ச நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்குதோ அதை சுற்றி திரிகோணமா பார்க்கும்போது நட்சத்திரத்துக்கு 4, 8, 12 வருது. அப்படி இருக்கும்போது மிதுன நட்சத்திரத்துக்காக மேல சொத்து இருந்தா இருக்காதுங்கய்யா. அப்படியே இருந்தா நீங்க சொல்ற மாதிரி கடன் தொங்கை இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் ஜாதகத்தில் இன்னொரு கான்செப்ட் ஐயா சொன்னது அது 100க்கு 100 உண்மை. அது இருக்காரு. அவர் ஜாதகத்தில் என்ன இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, செவ்வாயும் சனியும் இணைந்து இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை ஜாதகத்தில். நான் பார்த்தேன் சார், செவ்வாய் சனி இணைந்து இருக்கிறது. கடன் வாங்கி வீடு வாங்கினீங்களா, வீடு கட்டினீங்களா, வாங்கினீங்களா? ரைட்டு. செவ்வாய் சனியும் சேர்ந்து இருந்ததால நான் அதை கேட்டேன். சார் கடன் வாங்கித்தான் வீட்டை வாங்கினேன். சார் நீங்கள் கடன் வாங்கி வீட்டை வாங்கக்கூடாது, இந்த ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு. இல்லை சார் நான் செல்ஃபாகவே அதை எடுத்துட்டேன் அப்படின்ட்டார். செல்ஃபாகவே நான் முடிவு எடுத்துட்டேன், யாருக்கிட்டையும் நான் ஐடியா கேட்கல. ஐஎம் அஸ்ட்ராலஜர்ன்ட்டார். நான் ஒரு ஜோசியர் தான், நானும் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டார். ரைட்டுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு 7-8 மாதம் ஆச்சு, எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. இனிமே வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறார். நான் தயவு கூர்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். தயவு கூர்ந்து, எவ்வளோ பெரிய ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், ஒரு வீட்டினால் ஏற்பட்ட இன்னைக்கு ஒரு கடன் அவரை எந்த லெவலில் கொண்டு போய் விட்டுட்டு பார்த்தீங்களா? ஜோதிடம் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற குருமார்கள்லாம் எல்லாம் என்னை விட நிறைய தெரிஞ்சவங்க கூட நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வரும் வராது, என்ன விஷயம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது, எதில் போய் நம்ம லாக் ஆகிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம இந்த ஜாதகம் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும்.
சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும், ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இன்றைக்கே சொல்ல முடியலன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு கட்டாயம் கண்டுபிடிச்சிருவீங்க. கட்டாயம் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் செயல்படணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார். எல்லாருக்கும் வேண்டுகோள். அதை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப 100 உண்மைங்க ஐயா. அதே மாதிரி செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் வீடு கட்டி கடனாகி ரொம்ப அவதிப்பட்டு எல்லாத்தையும் இழந்துடக்கூடிய சூழ்நிலை வந்துடுதுங்க ஐயா. ஆமாம், பார்த்தீங்களா ஐயா சொல்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப உண்மைங்க ஐயா. 100 உண்மை இது. செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே சொத்தெல்லாம் இருந்து அதை கவனிக்காம நம்ம வந்து அதை இறங்கிடுறோம். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம இறங்கி அதனுடைய துன்பத்தை நம்ம அனுபவிச்சிடுறோம். உண்மை. கடைசியில வெறும் 0 தான் ஐயா நம்ம வரும். ஆமாம் ஆமாம் ஐயா இது ரொம்ப 100 உண்மைங்க ஐயா. இது அதனால அனுபவ பாடங்கள் ஐயா. இது ஆமாம் அனுபவ பாடம் இல்லை. அது ஆமாங்க. சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. ஆமாங்க ஐயா. எவ்வளோ ஒரு நல்ல அழகான குடும்பம் இன்னைக்கு இந்த கடலில் வந்து சிக்கி எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தைகள் என்ன சார், பொங்கலுக்கு கூட ட்ரெஸ் வாங்கி தரலைங்கிறார். நினச்சிப்பாரு. ஐயா நான் கூட செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவன் தான். சொல்லுங்க ஐயா. அது வீடு கட்டி இடத்துல டிஸ்போசல் பண்ணிட்டேன், நிக்கல. ஐயா அவங்க பாருங்க, யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ரொம்ப வருஷமாக பயணிக்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து படித்தாருன்னு சொல்கிறத விட அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு வந்து வயதில் மூத்தவர், நிறைய அனுபவங்கள் ஏற்கனவே வச்சுருந்தார். நிறைய நம்ம கிளாஸுக்கு நிறைய வந்து வந்திருக்காரு. அவர் ஐயா பேர் குருநாதன். சரிங்களா, நான் அவரை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஐயா முதல்ல மைக் எடுத்து விட்டா மைக்கு எடுக்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது, மைக்கு வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதான் முதல்ல கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் பதில் பேச முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு வந்து இது எப்ப நடந்ததுன்னா நான் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதாவது 93ல வீடு கட்டினேன். 2000 தான் ஜோதிடத்துக்குள்ளே வர்றேன். 2001ல டிஸ்போசல் ஆயிடுச்சு. பாருங்க ஐயா. பாத்தீங்களா? அப்ப அந்த சேர்க்க இருக்கிறவங்க வீடை வந்து கடன் இல்லாம வாங்கிக்கணுமாங்க? இவளுக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஜோதிடத்தை பார்த்துட்டு தான் கட்டினோம். கேளுங்க ஐயா சொல்றத கேளுங்க. அவர் வாஸ்துக்குன்னே உரியவருங்க. இது உலகம் ஜோதிடர் பிளஸ் வாஸ்து நிபுணர். மிக நெருக்கமானவரும் கூட, பக்கத்துல இருந்தாரு, ஒரே ஏரியாங்க. ரொம்ப 100 உண்மைங்க ஐயா. இது அந்த நேரத்தில் அவங்க அந்த பிரபலம் இருக்கிறவங்க அதை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. இந்த சனி செவ்வாய் இருக்கும்போது அந்த திசாபுத்திர வீடு கட்டாதீங்க, உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அனுபவம் அடிபட்டதுக்கு பிறகுதான் நமக்கு அந்த நாடு தெரியுதுங்க ஐயா நமக்கு. இது ஐயா சொல்றது ரொம்ப உண்மைங்க ஐயா. பிரபலியமான ஜோதிடர் தான் சென்னையில் இருந்தார் அவரு. நானும் அவர் தான் வந்து பார்த்தேன். அவரு சொல்லிதான் நான் ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஊரை சொல்லல, சென்னையில என்ன பல பேர் இருக்காங்க. இப்ப நான் ஊரை சொல்லல, ஏன்னா அங்கே வந்து அவரை தவிர வேற ஆள் இல்ல, அதனால நான் ஊரை சொல்லல. சொன்னாங்க ஐயா. அன்னைக்கே நான் ஐயா வெள்ளக்குள் ஐயா பார்க்காம போயிட்டேன். நான் பார்த்துருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம். என்ன பண்றது? இது ஒரு சிம்பிளான தியரி. இது வந்து என்னடா இவ்வளோ அழுத்தமா சொல்கிறேன் அப்படின்னா காரணங்கள் இருக்குது. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சார், நாங்கள் என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் படித்தாங்க. எல் துரைசாமி ஐயா தாராபுரம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, குரு ராமசுப்பு ஐயா எல்லாம் படித்தோம். அது நிறைய சந்தேகங்கள் அவர் சொல்லுவார். அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, 100 சந்தேகங்கள் கேள்வி கேட்டாலும் 100 சந்தேகங்கள் நீ கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் பார். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் சொல்லுவேன், நான் 100 சந்தேகங்களை கேட்க மாட்டேன் ஐயா, 150 சந்தேகங்களை கேட்பேன்னு சொல்லுவேன். 150 சந்தேகங்களை எடுத்துக்கிட்டு தான் நான் உங்களை பார்க்கவே வருவேன். நீங்கள் 100 தான் வச்சுருப்பீங்க, நான் மேலே 50 எடுத்துருவேன். அவர் சிரிப்பார். நீ 150 கேளு,
நான் பதில் சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ சந்தேகங்கள் அவர் எவ்வளோ வச்சுருந்தாலும் அதுக்கு மேலே சந்தேகங்கள்லாம் நான் வச்சுருப்பேன். காரணம் என்ன? எனக்கு அதில் ஒரு வந்த இன்ட்ரெஸ்ட். சார் ஒருத்தருக்கு திருமணம், இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போது வீடு கட்டுறவன்னு வச்சுக்க, யோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு பண்ணுறாரு. சரி, அதே யோகம் இன்னொருத்தருக்கு இன்னொரு ஜாதகத்திற்கு வந்துடுச்சு. ஆனால் அவர் வந்து வீடு கட்டணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி வீடு அமையும்? ஆனால் அவர் ஜாதகத்தில் வீடு கட்டுற யோகம் இருக்குது. எப்படி ஐயா அது அமையும்? இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதாவது வந்து ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா, அந்த ஊருக்கு கிளம்புறோம், ரைட்டு, கிளம்புறோம்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கக்கூடாதுப்பா. கிளம்பி முதல்ல அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அந்த ஊர் பஸ் எங்கே நிற்குதோ அங்கே போகணும். அதுக்குள்ளே முதல்ல ஏறி உட்காரணும். அங்கே பயணச்சீட்டு பெறணும். இதுபோல் பல கட்டங்கள் மாறி போனால் தான் அவர் ஜெயிக்க முடியும்னா, அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஜாதகத்தில் குருவுடைய பார்வை வந்துருச்சு சார், குரு பலன் வந்துருச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சரி, எப்படி தன்னை போல் ஆகிடுமா? நீங்கள் பொண்ணு தேடாமல் ஆகிடுமா? எந்த மாதிரி பொண்ணு வருவாங்க? வேலைக்கு போகிற பொண்ணா, போகாத பொண்ணா? படித்த பொண்ணா, படிக்காத பொண்ணா? உள்ளூர் பொண்ணா, வெளியூர் பொண்ணா? வசதி வாய்ப்பு நிறைந்த பெண்ணா, வசதி வாய்ப்பு இல்லாத பெண்ணா? கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வராங்களா அல்லது எப்படி? இதெல்லாம் ஓரளவுக்கு 100க்கு 100 நான் சொல்லலை சார். ஒரு 65% 70% அது போதுமே நமக்கு. அது நம்ம கை கொடுக்காதா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்படித்தான் சொல்லுவார் அவர். ஸோ நீங்கள் எந்த ரூட்டில் இருக்கிறீங்களோ அந்த ரூட்டில் நீங்கள் வந்து டெவலப் ஆகணும்னா அந்த ரூட்டில் நீங்கள் போகணும். போகாத வரைக்கும் அந்த பலாபலனை அனுபவிக்க முடியாது. உதாரணமாக கிரகத்தையே நான் சொல்லிடுறேன் சார். உதாரணமே சொல்லிடுறேன், இது வரைக்கும் சொன்னது கூட புரியாமல் இருக்கலாம் சார். சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு சார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு. பெரிய பொருளாதாரம் வரும், பெரிய காசு வரும். இது ஐயா அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, சுக்கிரன் ராகுன்னா நல்ல வழியில் காசு வராதுன்னு அர்த்தம். ராகு என்பது நல்ல வழியில் சேர்த்த விடாது. ரைட்டுங்களா? அவர் நல்ல வழியில் போனால் அவரால் பணம் பொருளாதாரம் சேர்த்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார். ஆமாம், எஸ், டெஃபினட்டாக. அவர் ஜாதகத்தில் வெறும் சுக்கிரன் ராகு இருந்தால் காசு சேராது. அவர் நல்ல வழியில் இருந்தால் அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரால் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு ட்ரேடிங் போகணும் இல்லைங்களா? ஒரு ஷேர் மார்க்கெட் போகலாம். சுக்கிரன் ராகுன்னா என்ன, இன்னும் கமிஷன் துறையெல்லாம் கூட வரும். புரியுதுங்களா? மறைமுகமான வருமானங்கள்னு சொல்லலாம். ஸோ அதிலெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதில் போனால் தான் காசு வரும் சார். அதான் சுக்கிரன் ராகு. கலைத்துறையும் வரும் இல்லைங்க? என்னங்கம்மா? கலைத்துறை சினிமா இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சார் வருமே. நீ கலைத்துறையில் இல்லைன்னா, கலைங்கிறத நீங்கள் எதை சொல்கிறீங்க? எல்லாமே கலை தான். ஜோதிடமே ஒரு கலை தானே. இல்ல சினிமா இப்ப ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க புகழ் பெற்றவங்களுக்குலாம் அப்படி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? சனி இது சுக்கிரன் ராகு. எஸ், அவங்க இப்படித்தான் சம்பாதிக்கணும் ஏதாவது கொள்கை வச்சிருக்காங்களா? அர்த்தம் புரியுதா? நான் சொல்றது வர்றது புரியுதுங்களாம்மா உங்களுக்கு? புரியுதுங்க. அதாவது நேர்வழி, அதாவது வந்து சுக்கிரன் ராகுங்கிறப்ப அந்த சில மறைமுகமான அந்த விஷயங்கள்னால அவங்களுடைய பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது வருது. இதுதான் உண்மை இல்லையா? ஐயா, ராகு என்பவர் ஒரு ஆச்சாரம் இல்லாத ஒரு கிரகம். ஆமா. அப்ப ஆச்சாரம் இல்லைன்னா அது அது அதர்மத்துக்கு தான் போகும். உண்மை. அப்ப அந்த ரூட்ல போனாதான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளவுதான் சார். இப்ப அந்த ரூட்டுக்கு போகல. அவர் சுக்கிரன் ராகு இருக்கு, உங்களுக்கு காசு வரும், உங்களுக்கு காசு வரணும். எந்த காசு வந்துச்சு அப்படின்னு அவர் நம்ம சட்டை பிடிக்கிறார். அதாவது குறுக்கு வழியில் வருமானம் அல்லது இல்லீகலா வருமானம் வரும் சொல்லலாம் இல்லையா? அதை நம்ம சொல்லாம நாம என்ன சொல்லிட்டு, நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். ஏன் சார் பணம் வருமாச்சு அப்படின்னு சட்டை பிடிக்கிறாரு கோத்து 2 கையாளி. ரைட்டுங்களா? எங்க சார் பணம் வந்துச்சு சொல்லுங்க, கொடுத்து போட்டு போங்கிறாரு. எங்க போய் கொடுக்குறேன் நான்? ரைட்டுங்களா? ஸோ நாம் எதையுமே ஒத்தையா ரெட்டையாக பேசி பழகிறத விட இதுதான் இப்படித்தான் என்ற ப்ராக்டிக்கல் கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா நாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம்.
நான் சொல்கிறது நான் இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணும். எப்போவுமே ஜோசியம் நான் படித்த வித்தையை எனக்கு தான் சார் முதல்ல பயன்படுத்துவேன், அப்புறம் தான் மற்றவங்களுக்கே பயன்படுத்துவேன். காரணம் என்ன? முதல்ல நம்ம ஜெயிக்கணும். அப்போ மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கிற திறமை நமக்குள்ளே வந்துடும்னு அர்த்தம். நீங்கள் கற்றுக்க முடியும் ஈஸியாக. நம்ம தான் அதுக்கு ட்ரைனிங். நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சு போயிடலாம். அப்போ சுக்கிரன் ராகு என்பது பணத்தை தேடி போக வேண்டிய நிலை வரும். தேடனா கிடைச்சிரும்னு அர்த்தம், தேடாமல் இருந்தால் கிடைக்காதுன்னு அர்த்தம். இதான் தேரி. ஆனால் சனி சுக்கிரன் என்பது அப்படி இல்லை. நீ தேடினாலும் சரி, நீ தேடாவிட்டாலும் சரி, ஐயா நீ ஒன்றும் வேண்டாம் வீட்டிலே இருந்தாலும் சரி, உன்னுடைய பொருளாதாரம் உயரும் என்பது விதி, தலை விதி. அது அதான் கர்மா, அதுதான் கர்மா. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன விஷயம், வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து வகுப்பு காலையில் 10 to 12 ஒவ்வொரு தலைப்பில் வந்து வைக்கிறது வழக்கம் ஐயா. இந்த வாட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நாளைக்கு சாயந்தரம் 6 to 8, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அந்த 2 மணி நேரம். நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால அது என்ன தலைப்புன்னா ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல் பிரசன்னத்தை பற்றி ஒரு தலைப்பு, ஒரு பாட்டு, 2 மணி நேர வகுப்பு, வீடியோ பதிவு கொடுத்துருவோம். 159 ரூபா இதற்கு குருதட்சணை. 159 ரூபா ஐயா. இதில் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலைனாலும் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலை, உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த வீடியோ பதிவு வரும். அது நீங்கள் எப்போ வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு பீரியடெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை போட்டு கேட்டுக்கலாம் ஐயா. இதுதான் உதாரணம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 96 260 47 812. 96 260 47 812. யாரும் ஃபோன் பண்ணி சிரமப்பட வேண்டாம். நீங்கள் மெசேஜ் போட்டால் நான் உங்களுக்கு கூப்பிட்டு என்னன்னு கேட்பேன். சரிங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் நம்பர் சொல்லுங்க. 96 260 47 812. நன்றி. நன்றி. மேலும் ஏதாவது விவரங்கள் இங்கே சிவராமகிருஷ்ணன் ஐயா, நம்ம ஐயா குருநாதன் ஐயா மாதிரி சிவராமகிருஷ்ணன் ஐயா ப்ளஸ் வந்து முனிராஜ் ஐயா அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் இவங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏஜில் கொஞ்சம் முதிர்ந்தவர்கள். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு பயணத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா இருந்தாங்க ஒரு பயணத்தில், குருநாதன் ஐயா. அதுபோல் இப்போ ஒவ்வொரு பயணத்தில் இருக்கிறாங்க. இப்ராஹிம் சார் இருக்கார். இப்ராஹிம் சார் ரொம்ப நல்ல நாலேஜ் வச்சுருக்கிறவர், நல்ல திறமையானவர் கூட. அவர் ரொம்ப நாள் பயணித்தார், நல்ல மனிதர். ஆமாம், பேர் தான் இப்ராஹிம், ஆனால் மனசு ரொம்ப நல்ல மனுஷன். ரைட். வேறு ஏதாவது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஒன்று. சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.